அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அனைவருக்கும் பக்ரீத் பிறநாள் வாழ்த்துக்கள் அல்லது திருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு டைகர் காயின் தமிழகத்தில் புலி பட்டம் வாங்கினவங்க யாரும் கிடையாது. தமிழகத்தின் புலி அப்படின்னு யாரும் வரலாற்றிலையும் கிடையாது. த டைகர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு யாரும் கிடையாது. இங்கே எதோடையும் ஒப்பிட்ட தலைவர்கள் யாரும் கிடையாது. இங்கே பெருந்தலைவர் உண்டு, புரட்சித் தலைவர் உண்டு, தமிழினத் தலைவர் உண்டு, முத்தமிழறிஞர் உண்டு, குறிஞ்சி செல்வர் உண்டு, சிலம்பு செல்வர் உண்டு, தமிழ் தாத்தா உண்டு. தமிழகத்தில் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்திய அளவில் எடுக்கலை. மகா கவி உண்டு, புரட்சி கவி உண்டு, கப்பலோட்டிய தமிழர் உண்டு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேரை கூட நான் சொல்ல மறந்துடலாம். இதுக்காண்டி நான் சில விஷயங்கள் சொல்கிறதில்லை, பாதி பேர் மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. தேவநேய பாவாணர் அப்படின்னு ஒரு பட்டத்தில் ஒருத்தர் இருக்கார். கவி அரசர் இருக்கார், கவிக்கோ இருக்கார், கவி பேரரசு இருக்கார், முத்தமிழ் வித்தகர் இருக்கார், தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, முத்தமிழ் காவலர் இருக்கார். இது மாதிரி நிறைய பட்டம் சூட்டிய நம்மளுடைய தமிழக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீரமங்கைன்னு சொல்லுவோம், புரட்சி தலைவின்னு சொல்லுவோம், தியாகி அப்படின்னு சொல்லுவோம், சுதந்திர போராட்ட தியாகி, வீர தியாகி இந்த மாதிரி சொல்லுவோம், பசும்பொன் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி யாருக்கும் கோபம் வராத அளவுக்கு ஒரு சாந்தமான பட்டங்களையும் அவர்கள் பெயருக்கு முன்னால் வைத்துள்ளார்கள் நிறைய பேர். ஆனால் டைகர் ஆஃப் தமிழ்நாடு, த லயன் ஆஃப் தமிழ்நாடு, எலிஃபண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் யாரும் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் கிடையாது. இலங்கையில் தமிழக இந்த புலிகளின் தலைவர் இருந்தார், ஒரு இயக்கம் இருந்துச்சு, LTTE, லிபரேஷன் டைகர் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படின்னு சொல்லி, LTTE அப்படின்னு இந்த விடுதலை புலிகள் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அது மாதிரி திப்பு சுல்தான் சொல்லுவாங்க, த மைசூர் ஆஃப் டைகர், த டைகர் ஆஃப் மைசூர், மைசூர் புலி அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு நினைவாக ஃபுல்லாக டைகர் காயின். கர்நாடகா போய் மைசூர் அரண்மனை போனீங்கன்னா, மைசூர் அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் இரண்டு புலிகளின் பெரிய மிகப்பெரிய ராட்சத தோற்றம் சிலைகளாக அங்கு உள்ளன. போனால் பார்த்துட்டு வாங்க. நான் போய் பார்த்த பக்கத்தில் இருந்து புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கேன். இது 1947 மும்பை மின்ட்டை காணுமா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். மும்பை மின்ட் 1 ரூபி, ஒன்றுலாம் போட்டிருக்காது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே சார்ஜ் மன்னர் இருப்பார். காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படின்னு. இந்த பக்கம் சார்ஜ் மன்னர் இருப்பார், சார்ஜ் 6th கிங் எம்பரர்னு சொல்லி சுற்றி டை பார்த்தோம். டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1947 மும்பை மின்ட்டில் ½ ரூபி, இதில் அரை போட்டிருக்கிறது, இல்லை 50 போட்டிருக்காது. HALF ½ ரூபி 1947 மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப பொடுசாக இருக்குது. அந்த பக்கமும் சார்ஜ் 6th கிங் எம்பரர், இது ஒரு ½ ரூபி. என்ன இந்த மன்னருக்கு கீழே, கழுத்துக்கு கீழே ஒரு மின்ட்டு மாதிரி டாட் மாதிரி தெரியுதுவங்க, நொய்டா மின்ட்டு மாதிரி தெரியுது வருங்க. அது இதில் இல்லை, இதில் இருக்குது.
ரூபாயில் இல்லை, 50 பைசாவில் இருக்குது. ஒரு சமயம் 50 பைசாவில் வந்து மின்ட்டு பின்பக்கம் போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல. முன்னால் இருக்கேன்னா ரூபாயில் ஒரு 1947 மும்பை மின்ட்டு ₹25 25 போட்டிருக்காது, 1/4 போட்டிருக்காது. காயினோட கண்டிஷனையும் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ஜ் 6th கிங் எம்பரர். இந்த 3 காயின் ஒரு செட்டுன்னு ₹1, ₹1/2, ₹1/4. இந்த 3 நாணயமும் ஒரு செட் காயின். இதோட சேர்ந்து ஒரு கோல்டன் ஜூப்ளி 50 பைசே வச்சுருக்கேன். 50 பைசே மும்பை மின்ட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வந்து கோல்டன் ஜூப்ளின்னு எழுதியிருக்கும். இதில் அதே புலி இருக்கும். இது வந்து இந்த புலி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முத்திரை. இந்த புலி வந்து இதையும் இதோட சேர்த்து வைக்கிறேன். இப்போ இது மட்டுமே உங்களுக்கு வந்து ₹499 போட்டிருக்காங்க. இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கு இது மட்டும் கிடையாது, இந்த ₹1 காயினை மட்டும் போட்டிருக்கோம். இந்த ₹1 காயினை மட்டுமே ₹499 போட்டிருக்காங்க. இதனுடைய ரேட்லாம் கூட்டிக்கிட்டே போகுது. நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். எனக்கு என்ன, இந்த ₹1 இந்த ₹1/2 வச்சுக்கோங்க, இந்த ₹1/2 வச்சுக்கோங்க, இந்த ₹1 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரே 1 மின்ட்டு தான் இது. 2010 நொய்டா மின்ட்டை பார்த்துக்கோங்க. ₹10 காயின். இது வந்து காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இது ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இது என்னது, 2010 மும்பை மின்ட்டு 1 மின்ட்டு தான். இது வந்து நொய்டா, இது வந்து மும்பை. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இது வந்து ₹5 காயின். அதுக்கடுத்து ஒரு ₹2 காயின் 1 மின்ட்டு தான், கொல்கட்டா. இது வந்து கீழே மின்ட்டு இருக்காது. இது ₹2 காயின். இதில் ஒரு நாணயம், இது ஒரு நாணயம். 2010 ஹைதராபாத் மின்ட். இது 1 மின்ட்டு தான். ஒரு ஹைதராபாத்து, ஒரு கொல்கட்டா, ஒரு மும்பை, ஒரு நொய்டா. 4 மின்ட்லேயும் ஒவ்வொரு டெனாமினேஷன் மட்டும் ₹1, ₹2, ₹5, ₹10 இந்த மாதிரி மட்டும் அடித்து வெளியிட்ருக்கேன். இதுவும் 1 மின்ட்டு தான். நான் முதல்ல சொன்னேன், அந்த ஒரு நாணயம் மட்டுமே இப்போ ₹499 இன்றைக்கி போட்டிருக்காங்க. இன்றைக்கி ரேட்டு. நான் எல்லா நாணயமே ஃபுல் கண்டிஷனாக அதில் வச்சுருக்கேன். 8 விதமான நாணயம் வச்சுருக்கேன். ₹1, ₹1/2, ₹1, ₹50 பைசா, அப்புறம் ₹10, ₹5, ₹2, ₹1. 8 விதமான நாணயம் வச்சுருக்கேன். இந்த 8மே சேர்ந்து உங்களுக்கு வந்து வெறும் ₹500. 8 நாணயமும் சேர்ந்து ₹500. 1 2 கிடையாது. இந்த 8மே சேர்ந்து உங்களுக்கு ₹500 ரேட்டு. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். யோசிக்கவே வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். காயினெல்லாம் ஃபுல் கண்டிஷனு, செம கலெக்ஷனு. இந்த 8ஐயும் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஃபோல்டர் போட வேண்டாம், எழுத வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். டைகர் செட் அப்படியே வாங்கி நீங்கள் ஆல்பத்தில் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டைகர் செட் இது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லா பக்கமும் கிடக்கிற பூரா தேர்ந்தெடுத்து அதில் நல்ல காயினாக பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு பதிவாக போட்டிருக்கேன். இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த காப்பர் நிக்கல் காயின், கியூப்ரோ நிக்கல் காயின், பிராஸ் காயின், பை மெட்டாலிக் காயின், எஃப்எஸ்எஸ் காயின், இது எல்லா மெட்டலுமே இதில் இருக்குது. இவ்வளவு மெட்டல் கலந்த ஒரு 8 விதமான நாணயங்களை இவ்வளவு குறைந்த விலைக்கு யாரும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு உங்கள் எல்லாத்துக்குமே இதுக்கு முந்தி கொடுத்தோம். இப்போ வந்து ரொம்ப ரேட் வர வர கூட்டிகிட்டே போகுது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே பக்ரீத் திருநாளை முன்னிட்டு ஒரு ஆஃபர், வெறும் ₹500 மட்டும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.